الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, வணக்கம் இபாதத் என்பதை பற்றி உண்டான தவறான ஒரு புரிதல் நம்மிடத்திலே இருக்கிறது. ஏதோ வணக்கம் என்பது சில சடங்குகளோ குறித்த நேரத்தில் செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் மட்டும் வணக்கம் என்பதான ஒரு தவறான புரிதல் பொதுமக்கள் மனநிலையில் இருக்கிறது. வணக்கம் என்பது ஏதோ ஒரு மாதத்திலோ ஒரு நேரத்திலோ வரையறுக்கப்பட்டது மட்டும் வணக்கம் அல்ல. நோன்பு தொழுகையை போல இஸ்லாம் சொல்கிறது, வணக்கம் என்பது நம் வாழ்வே வணக்கமாக இருக்க வேண்டும். படைப்பின் லட்சியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவான், வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித ஜின் வர்க்கத்தை தன்னை வணங்குவதற்காக மட்டுமே படைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அந்த படைப்பின் லட்சியமாக இருக்கக்கூடிய ஒன்று அதுவே நம் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது தான் அல்லாஹ்வின் நோக்கம். அந்த படைப்பின் லட்சியமாக இருக்கக்கூடிய ஒன்று ஒரு நாளில் சில மணித்துளிகள் செய்யக்கூடிய ஒரு காரியமாக எவ்வாறு இருக்க முடியும்? நமக்கு ஒரு ஐயம் என்னன்னா, அல்லாஹ்வை நாம் வணங்கிக் கொண்டே இருந்தால் மற்ற காரியங்களை கடமைகளை நாம் எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கும். அவ்வாறு அல்ல. வணக்கம் இபாதத் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஒரு இபாதத்தாக மாற்ற முடியும். அதற்கு இரண்டு அம்சங்கள் மிக முக்கியமானது. முதலாவது, நல்ல நியத்துகளும் எண்ணங்களும் இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வழிமுறை. இந்த இரண்டும் இருக்குமையானால் ஒரு சிறு செயல் கூட ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக மாறிவிடுகிறது. ஒரு புரிதலுக்காக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சகோதரரை பார்த்து புன்முறுவல், நல்லெண்ணத்தோடு புன்முறுவல் பூப்பதும் கூட ஒரு வணக்கம் தான். ஒரு பிரபலியமான ஒரு நபிமொழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவனுடைய நீயத்தை அடிப்படையாக கொண்டது தான். இன்னமா லிம்ரிஇன் மா நவா. ஒரு மனிதனுக்கு கிடைப்பதெல்லாம் அவன் நீயத்து செய்த ஒன்று தான். ஆகவே நல்ல சிந்தனைகள் எண்ணங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய சிறு செயல் கூட ஒரு இபாதத்தாக மாறுகிறது, அதற்கு நன்மை இருக்குகிறது. ஆனால் இந்த நியத்தில் ஒரு தவறு ஏற்படும் பொழுது ஃபரலான வணக்கங்கள் கூட ஒரு சாதாரண செயலாக மாறிவிடுகிறது. ஒரு வியாபாரி அவருடைய வியாபாரத்தில் வாய்மையும் நேர்மையும் இருக்குமேயானால் அந்த வியாபாரம் கூட ஒரு வணக்கமாக மாறுகிறது. இமாமுல் ஆஸம் அபீ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மிக பெரும் ஒரு துணி வியாபாரி. ஒரு நாள் தன்னுடைய பணியாளர்கிட்ட சொல்றாங்க, இன்று விற்பனை செய்யக்கூடிய இந்த துணியில சில குறையுள்ள தரமற்ற துணிகளும் இருக்கு, மக்களிடத்துல உண்மை தன்மையை சொல்லி விநியோகம் செய்யுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அந்த பணியாளர் நல்ல துணிகளோடு சேர்த்து அதையும் விற்று விடுகிறார். இதை கேட்டு மனம் வருந்திய இமாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதன் மூலம் கிடைத்த அனைத்து வருமானத்தையும் அவர்கள் சதகா செய்து விடுவார்கள். இதுதான் இபாதத். இன்னும் அஸ்ரஃப் அலி தானி ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். தன் குடும்பத்திற்கு ஹலாலான ரிஸ்கை ஈட்ட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் நல்ல எண்ணத்தில் தலையில் சுமைகளை தூக்கி கொண்டு வீதியில் விற்கக்கூடிய ஒரு வியாபாரி, ஒரு கூவையில் விற்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கூவலும் அல்லாஹ்விடத்திலே திக்ராக மாறுகிறது என்பதாக பதிவு செய்வார்கள். அது மட்டுமல்ல, ஒரு அண்டை வீட்டாருக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உதவி ஒத்தாசைகளும் கூட ஒரு வணக்கம் தான் என்று மார்க்கம் சொல்கிறது. ஒரு கணவன் தன் மனைவிக்கு உபகாரம் செய்யும் பொழுது அவன் ஒரு ஆபிதாக பார்க்கப்படுகிறான். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீதியில் கிடக்கக்கூடிய அந்த நோவினை தருபவற்றை நீக்குவதும் ஒரு வணக்கம் தான். ஒரு பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய ஒரு விஷயம், ஒரு விளையாட்டு. இது ஒரு சாதாரண ஒரு வீண் விஷயம்தான். ஆனால் இந்த விளையாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நான் அந்த தீனுக்காக பயன்படுத்துவேன் நியத்து வைத்து விட்டால் அந்த விளையாட்டும் கூட ஒரு வணக்கமாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியே நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இபாதத்தாக மாற்ற முடியும். இன்னும் மேன்மக்கள் சொல்கிறார்கள், ஒரு சுய தொழிலை கற்றுக்கொள்வதும் ஒரு இபாதத்து தான், ஒரு வணக்கம் தான். ஆகவே இந்த மேல் சொன்ன அந்த இரண்டு அம்சங்களும்
நல்ல நீயத்தும் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வழிமுறையும், இந்த இரண்டும் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு செயல் கூட ஒரு இபாதத்தாக அங்கீகரிக்கப்படுகிறது, அதற்கு சவாப் இருக்குகிறது. ஆகவே படைப்பின் லட்சியத்தை கருதி வாழக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.